பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய நாமம் இந்த காலவேளையில் மகிமைப்படுவதாக. நம் இணைந்து இந்த நாளிலும் கர்த்தரை நோக்கி பார்க்கும் கிருபைதானமாய் அப்பா தந்ததற்காய் நன்றி செலுத்துகிற இந்த நாளிலும் லூக்கா எழுதின சுவிசேஷத்தின் 6ஆம் அதிகாரம் அதனுடைய 21வது வசனத்தின் 2வது பகுதியை உங்களுக்காய் வாசிக்கிறேன். இப்பொழுது அழுகிற நீங்கள் பாக்கியவான்கள், இனி நகைப்பீர்கள். பிரைஸ் தி லார்ட். இந்த கால வேளையில அநேக தெய்வ பிள்ளைகள் அழுகிற ஒரு சூழ்நிலை உண்டு. அது தேவன் அறியாமல் அல்ல உன்னுடைய வாழ்க்கையில் இந்த அழுகை அனுமதிக்கப்படுகிறது என்பதை தெய்வ பிள்ளை புரிந்து கொள்ள வேண்டும். ஏனெனில் வேதம் சொல்லுகிற தலையிலிருந்து ஒரு முடியாயிலும் தேவன் அறியாமல் கீழே விழுவதில்லை. அப்படியானால் நம்முடைய வாழ்க்கையில் வருகிற நெருக்கடி, வெறுமை, வேதனை, வியாதி, இது எல்லாமே தேவன் அறிந்து அனுமதிக்கப்படுகிறது. ஆனால் ஒன்றை நாம் அறிந்திருக்கணும், இது எனக்கு நன்மைக்காக, நான் உபத்திரவப்பட்டது நல்லது. 119ஆம் சங்கீதத்தில் சங்கீதகன் அழகா எழுதுறார், நான் உபத்திரவப்பட்டது நல்லது. உபத்திரவத்தில் போகும்போது அவனால் இந்த வார்த்தை சொல்ல முடியல. ஆனால் அது முடிந்த பின்பு அவனால் சொல்ல முடிகிறது, நான் உபத்திரவப்பட்டது நல்லது. தேவனுடைய கட்டளைகளை, கற்பனைகளை கற்றுக்கொள்ள அது ஏதுவாயிருந்து. இந்த கால வேளையில் நீ துக்கப்படுகிறது, நீ கண்ணீர் விடுகிறது, எந்த காரியத்தின் நிமித்தம் நீ கண்ணீர் விடுகிறாயோ, எந்த காரியத்தின் நிமித்தம் வேதனையை அனுபவிக்கிறாயோ, எல்லாத்துக்கும் ஒரு திட்டம் உண்டு. எந்த வசனத்துக்கு கீழ்ப்படிய பண்ணும்படியாய் சில நெருக்கடிகளை கூட தரலாம். ஆனால் நம்முடைய குறைவுகள் நிமித்தம் சில சோதனைகள் கூட இப்படி அனுமதிக்கப்படலாம். இந்த காலவெளி இந்த வார்த்தையை சொல்லப்படும்படி நீங்கள் பாக்கியவான்கள் அழுகிறீங்கன்னா இன்னைக்கு நீங்க பாக்கியவான்கள். ஏன் தெரியுமா? இனி சந்தோஷப்படுவீர்கள். பிரசங்கி அழகா சொல்லுகிறார், அழுவதுக்கு ஒரு காலம் உண்டு, சந்தோஷப்பட நகைக்க ஒரு காலம் உண்டு. இந்த கால வேளையில இந்த கண்ணீர் விடுகிற அழுகிற நேரங்கள் நம்முடைய ஆத்துமாவே உருவாக்கப்படும். நம்முடைய உலக ஆசை இச்சைகளில் சிக்குண்டவர்கள் தண்டிக்கப்படும் போது, நெருக்கடி வரும்போது அவருடைய வாழ்க்கை உருவாக்கப்பட்டு தெய்வ சத்தத்துக்கு கீழ்ப்படிவார்கள். அதன் பின்பு அவருடைய வாழ்க்கை சந்தோஷம் உள்ளதாய், மகிழ்ச்சி உள்ளதாய் இருக்கும். ஆகவே இப்பொழுது அழுகிற நீங்கள் பாக்கியவான்கள். நாம் சில வார்த்தைகளை கற்றுக்கொள்ள அது ஏதுவாயிருக்கும், சில விஷயங்களை விட்டு விலக அது ஏதுவாயிருக்கும். அது நம்முடைய வாழ்க்கையில் மகிழ்ச்சியை, சந்தோஷத்தை கொண்டு வரும். வேதம் சொல்லி, இளம் வயதில் நுகத்தை சுமப்பது மனிதனுக்கு நல்லது. அந்த இளம் வயதிலேயே நாம் நெருக்கப்படுகிறோமா, வளர்ந்த பின்பு முதிர் வயதில் அது சந்தோஷமும் மகிழ்ச்சியுமா இருக்கும். ஆண்டவருடைய கரத்தில் விட்டு கொடுமா. அப்போ இன்றைக்கு இருக்கிற இந்த கஷ்டம் எனக்கு அழிவுக்கல்ல, என்னுடைய ஆசீர்வாதத்துக்கு, என்னுடைய உயர்வுக்கு, என்னுடைய நன்மைக்கு. அதை நினைத்த ஆண்டவருக்கு நன்றி சொல்ல. எல்லாரும் ஒருமித்த ஆண்டவரை நோக்கி பார்க்கலாம், ஜெபிக்கலாம். நல்ல தகப்பன், இந்த காலைக்காய் நன்றி. இந்த நாளிலுமே நோக்கி பார்க்கிறோம், இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ள தேவனை நோக்கி பார்க்கிறோம். கர்த்தாவே, இன்றைக்கு எந்தெந்த தெய்வ பிள்ளைகள் கண்ணீரோடு நெருக்கடி நிமித்தம், இல்லாமை நிமித்தம், வேதனை, வியாதி நிமித்தம் கண்ணீரில் கடந்து போகிறார்களோ, அவர்களை பார்த்து சொல்லுகிறீர், இன்றைக்கு நீ அழுகிற நீ பாக்கியவான், நகைக்க போகிறாய், சந்தோஷப்பட போகிறாய் என்று அந்த செய்தியை கேட்டு சந்தோஷத்தோடு, ஆண்டவரே என்னை உருவாக்குகிற தேவனுக்காய் நன்றி. என்னை ஆண்டவரே சில காரியங்களை விலகும்படியாய் எனக்கு உதவி செய்த தேவனுக்காய் நன்றி என்று துதித்து வரப்போகிற சந்தோஷத்தை பெற்றுக்கொள்ள, வரப்போகிற சமாதானத்தின் நாட்களை சுதந்திரித்துக் கொள்ள ஆயத்தப்படுத்துவீராக. நம்பிக்கையில் உறுதியாயிருக்க உதவி செய்வீராக. சோர்ந்து போய்விடாதபடி காத்துக்கொள்ளும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். இப்பொழுது அழுகிற நீங்கள் பாக்கியவான்கள், நகைப்பீர்கள், சந்தோஷப்படுவீர்கள். God bless you. Praise the Lord.